செந்தில் பாலாஜி எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம், தீவிரமாக காய் நகர்த்தும் விஜய். திமுகவை சேர்ந்த மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி எந்த நேரத்திலையும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு தகவல்கள் வருது. தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்யறதா சொல்லி அவர் கைது செய்ய காய்கள் நகர்த்தப்பட்டு வரதா சொல்லப்படுது. தமிழகத்துல தற்போதைய ஆட்சியை கவிழ்க்க சதி திட்டம் தீட்டினதாக எழுந்த புகார்ல முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்புறம் அவரோட சகோதரர் அசோக் குமார் இவங்களுக்கு சென்னை காவல்துறை சம்மன் அனுப்பியிருக்கு. ஏற்கனவே திங்கட்கிழமை வரைக்கும் சம்மனுக்கு பதில் கொடுக்க நேரம் இருக்கக்கூடிய நிலையில திடீர்னு அவங்க 2 பேரும் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுக்கக்கூடிய வகையில லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. போலீஸ் இதுல அதீத வேகம் காட்டி வருது. போலீஸ் காட்டக்கூடிய வேகத்தை வச்சு பாக்குறப்போ செந்தில் பாலாஜி சீக்கிரமா கைது செய்யப்படலாம் அப்படின்னு கோட்டை தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்குது. முதல்வர் விஜயும் செந்தில் பாலாஜியை கைது செய்யறதுல மும்மரமா இருக்கிறதா சொல்லப்படுது. சென்னை அரும்பாக்கத்தை சேர்ந்த திருநாவுக்கரசு அப்படிங்கிறவரு கருத்து கணிப்பு நிறுவனம் அப்புறம் யூடியூப் சேனல் ஒன்ன நடத்திட்டு வராரு. இவரும் திருச்சியை சேர்ந்த நரேஷ் அப்புறம் சென்னையை சேர்ந்த தியாகராஜன் அப்படிங்கிறவரும் இணைஞ்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதா சொல்லப்படுது. சட்டமன்றத்துல சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்க எம்எல்ஏ இளையராஜாவுக்கு 25 கோடி தரதா இவங்க பேரம் பேசிருக்காங்க. இது தொடர்பான ஆடியோ பதிவு இணையத்துல வெளியாகி ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினதுக்கு அப்புறமா எம்எல்ஏ இளையராஜா சென்னை காவல் ஆணையர் கிட்ட அதிகாரப்பூர்வமா புகார் கொடுத்தாரு. இந்த புகாரின் பேர்ல வழக்கு பதிவு செஞ்ச சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் முதல் கட்டமா அரும்பாக்கம் திருநாவுக்கரசு அப்புறம் செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்களான மேடவாக்கம் தியாகராஜன், பெசன் நகர் கார்த்திக் இவங்க 3 பேரையும் கைது பண்ணாங்க. இவங்க கிட்ட நடத்தின தீவிர விசாரணையை தொடர்ந்து மணப்பாக்கத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகி செல்வன் அப்புறம் ஹஸ்தினாபுரத்தை சேர்ந்த ராஜேஷ் அப்புறம் மேலும் 2 பேரும் கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்ட 5 பேர்கிட்டையும் தனித்தனியா வாக்குமூலம் பெறப்பட்டது. இந்த விசாரணையில ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக மொத்தமா 40 கோடி அளவுல சதி திட்டம் தீட்டப்பட்டது அம்பலமாச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த சதி திட்டத்துக்கும் பின்னணியில மாஸ்டர் மைண்டா செயல்பட்டது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்புறம் அவரோட சகோதரர் அசோக் குமார் தான் அப்படின்னு கைது செய்யப்பட்டவங்க வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இந்த வழக்குல தான் செந்தில் பாலாஜிய கைது செய்ய விஜய் திட்டமிட்டிருக்காராம். இந்த மாசம் விஜய் கரூர் போறாரு. அதோட எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிமுகவிலிருந்து வெளியேறி கரூர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சு தாவேகாவில இணைஞ்சிருக்காரு. இதனால கரூருக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. தன்னோட கரூர் பயணம், கரூர் இடைத்தேர்தலுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜியை கைது செய்ய விஜய் திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அப்புறம் அசோக் குமார் கிட்ட விசாரணை நடத்த போலீசார் முற்பட்டப்போ அவங்களோட செல்போன்கள் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததும் தெரிய வந்துச்சு. போலீசார் அவங்கள தேடுறத தெரிஞ்ச பின்னாடி 2 பேரும் தலைமறைவாகிட்டதா திருவல்லிக்கேணி போலீசார் சொல்லிருக்காங்க. தலைமறைவா இருக்கக்கூடிய 2 பேரையும் பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருக்காங்க. இதோட ஒரு பகுதியா கரூர் மாவட்டம் ராமேஸ்வரப்பட்டி கிராமத்துல இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியோட பூர்வீக வீட்டுக்கு திருவல்லிக்கேணி போலீசார் போயிருக்காங்க. அங்க செந்தில் பாலாஜியோட அப்பா வேலுச்சாமி அப்புறம் அம்மா பழனியம்மாள் இவங்ககிட்ட சம்மன் வழங்கப்பட்டுச்சு. அந்த சம்மன்ல மறுநாளே சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல செந்தில் பாலாஜி அப்புறம் அசோக் குமார் நேர்ல ஆஜராகணும் அப்படின்னும் தவறக்கூடிய பட்சத்துல அவங்க கைது செய்யப்படுவாங்க அப்படின்னும் கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு.